வணக்கம் ஸ்பைசி. ஒரு வாரத்துக்கு முன்னால் கிருஷ்ணா கதிர்வேல்னு ஒரு படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அப்படியே என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டு நானும் படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணேன். மறுபடியும் ஒரு வாட்டி இந்த படத்தை பார்ப்போமான்னு பார்த்தேன். நல்ல படமாக இருக்கேன்னு, இவ்வளோ நல்ல படமாக இருக்குன்னு இந்த நல்ல படத்தை யாருமே கண்டுக்கலன்னு தோணுச்சு. கிருஷ்ணா கதிர்வேலன் இங்கே ரெண்டு கேரக்டரும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கதை இருக்குது. ஒரு அப்பாவி பையன் நான் மனசார லவ் பண்ண பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணுவானான்னு அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் ஆணவ கொலையை பற்றி அவங்க இந்த பொண்ணோட அப்பா ஒன்று சொல்லுவார். இது வரைக்கும் ஆணவ கொலை பண்ண யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நானும் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய நடந்திருக்கு. ஆனால் உங்கள் குடும்பம் அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. எதை விதைச்சமோ அதை தாங்க அறுவடை பண்ணுவோம். கிறிஸ்டினாவுக்கும் கதிர்வேலனுக்கும் தப்பாக கல்யாணம் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வந்துடும். அதை எப்படியாவது சரி பண்ணணும், நம்ம லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும்னு போராடுவான் கதிர்வேலன். அப்போவே கிறிஸ்டினா மனசில் கதிர்வேலன் இணைஞ்சிட்டான். ஆனால் கிறிஸ்டினாவால் கதிர்வேலனை ஏற்றுக்க முடியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேரணும். அதுக்கு காலம் ஒரு கொடூரமான சம்பவத்தை கிறிஸ்டினாவுக்கு பண்ணிடும். கிறிஸ்டினாவை கூட்டு பாலியல் வன்புணர்வால் கோமாவுக்கு போயிடுவான். தன்னோட கிருஷ்ணாவுக்கு நடந்த கொடூரத்தை டாக்டர் சொல்லும்போது கதிர்வேலன் துடிச்சிருவான். இது வெளியே தெரியக்கூடாதுன்னு கதிர்வேலன் டாக்டர் காலை பிடிச்சி கதறுவான். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், அவங்க குடும்பம் உயிரே விட்டுரும் அப்படி இப்படின்னு காலை பிடிச்சி கதறுவான். கிறிஸ்டினா வாழ்க்கை நல்லா இருக்கணும்,